நமஸ்காரம் மாமா. ஒரு மாமா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சுரங்கம். இங்கே ட்ரெஷர் இருக்குது, உங்கள்கிட்ட பெரிய ட்ரெஷர் இருக்குது. அதுவும் மடத்தை பற்றி, பெரியவாளை பற்றி, 3 பெரியவாளை பற்றியும் 3 பெரியவாளையும் அணுக்கமாக நீங்கள் நெருங்கி பழகி அவள்கிட்ட இருந்து அவளுடைய உபதேசங்களும் கேட்டுருக்கேன். அவளுக்கு வந்து அந்தந்த எந்த காலங்கள்லையும் பாடம் எடுக்க வேண்டிய நேரங்கள்லையும் உங்கள் பாஷ்ய பாடமும் எடுத்திருக்கேன். எல்லாருக்குமே எல்லாம் பண்ணியும் கொடுத்துருக்கேன். அவள் சொன்னதை அப்படியே அணு அளவும் தவறாமல் அப்படியே கடைப்பிடிச்சு நீங்களும் சரி, மாமியும் சரி, உங்கள் குடும்பம் சரி இருந்துருக்கு. அது உங்கள் அப்பா காலத்துலேருந்து நடந்துருக்கிறதா சொன்னேன். இந்த இன்டர்வியூவில் உங்கள் அப்பா காலத்துலேருந்து ஆரம்பித்து மடத்துக்கு உண்டான தொடர்பு பரம்பரையாக தொடர்ந்து இருந்தே இருக்கு, செயினாக இருந்துருக்கு. அப்பா, நீங்கள், அதுக்கப்புறம் உங்கள் பையன், இப்போ உங்கள் பேரனும் இருக்கான். இந்த 4 பேருடைய இதுவும் எப்படி அங்கே போய் இன்வால்வ் ஆகி என்ன பண்ணுங்கிறது ஒரு காரணம் சொல்லலாம். அதில் வந்து உங்களுடைய அனுபவங்கள், பெரியவாளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருந்தது ஒன்று. அடுத்து தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த மடத்தில் வந்து பெரியவாள்கிட்ட இருந்த அபிப்பிராயங்கள், பெரியவாள்கிட்ட சொன்ன பகிர்ந்து கொண்ட தகவல்கள், அவள் வந்து ஒரு ஒரு காட்ட மௌனமாக இருந்தப்போ கூட உங்கள்கிட்ட வந்து ஒரு சில சமாச்சாரங்களை சமிக்கையிலே காமிச்சு எல்லாம் பண்ணி பேசினதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இப்போ பாலபிரியாவில் அங்கே சன்னியாசம் வாங்கிட்ட புதுசில் அந்தாதி எல்லாம் நீங்கள், உங்கள் மாமி, பாலபிரிவா, அவங்க சன்னு எல்லாருமே இருக்கேன்னு சொன்னேன். அதெல்லாம் பற்றி கொஞ்சம் விவரமாக சொன்னேன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிக்க சொல்லுவேன். ரொம்ப நமஸ்காரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே சத்குரும் சந்திரசேகரம். ஸ்ரீச்சந்திரசேகர ஜெயேந்திர சங்கரே தியாகிருதி திருதயபிருத்ரயீவயः ராமகோடி பதபூஷணோ குரு பாஷ்யகிருத் குவலயம் புனாது சஹ. சௌந்தர்லஹரியில் ஆதிசங்கரர் தெய்வத்தை பற்றியோ அதோட விசேஷமாக ஒரு குருவை பற்றியோ நாம் பற்றி கொண்டு அவளுடைய அருளை பெற வேண்டும் என்றால் அவளுடைய ஒரு நெருக்கமான தொடர்பு வரணும்னா இதுக்கு பல ஜென்மாக்களில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். கதம் அகிருத புண்ணிய பிரபவதி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா. அதே அம்பாள் வடிவம்தான் நம்ம பெரியவாள்லாம். ஆதிசங்கரர் ஏந்து ஆரம்பித்து 70வது பீட்டம் இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் ஒரே தான். அதனால தான் வித்யாரண்யர் சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. இன்றைக்கும் அந்த தட்சிணாமூர்த்தி அவரே இந்த வடிவத்தில் ஆச்சாரியராக சஞ்சாரம் பண்ணுறான்னு சொன்னது 100க்கு 100 உண்மை. அதில் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பா, நான், என் பையன், என் பேரன், என்னுடைய பேத்தி, இதுவரைக்கும் மகாபெரிவாழ்டேந்து தொடர்பு வரக்கூடிய வயசுள்ளவாளுக்கு தொடர்பு, புது பெரிவா பாலப்பெரிவாளுடன் எங்கள் 4 பரம்பரையிலையும் பெரிய தொடர்பு நிறைய இருந்ததுங்கிறது பூர்வ புண்ணியத்தினால் ஏற்பட்ட விஷயம். அதில் சில விஷயங்களை பற்றி அபூர்வமாக நடந்ததை நான் எல்லாருக்கும் தெரியறதுக்காக சொல்லிக்கிறேன். மகாபெரிவா உலகம் பூராவுக்கும் ஒரே விதமான கருணை. அதில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. சூரியன் எங்கே இருந்தாலும் சரி, சந்திரன் எங்கே இருந்தாலும் சரி, உதிச்சான்னா ஹோல் யூனிவர்ஸுக்கு ஒரே மாதிரி வெளிச்சம். அது பங்களாவுக்கு வெளிச்சம் கொடுக்கறது, கொட்டகைக்கு வெளிச்சம் கொடுக்கல, பணக்காராளுக்கு வெளிச்சம் கொடுக்கறது, ஏழை கொடுக்கறது இல்லை, அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்லிருக்கார். அதனால் என்னிடத்துலையும் அம்பாள் நீ கருணை பண்ணணும். வனேவா ஹர்மியேவா சமகர நிபாதோ ஹிமகரஹா. அதனால தான் நம்ம இடத்துலேயே சந்திரசேகர இந்திர சரஸ்வதி ஜெய இந்திர சரஸ்வதி அப்படின்னு இந்துங்கிறது இந்திரான்னு வச்சுட்டாக்க சந்திரன் போலன்னு சொல்கிற வழக்கம். குழுமை பாரபட்சம் இல்லாமல் இருந்தாலும் அந்த ஒரு சந்திரகாந்த கல்லுன்னு ஒன்று உண்டு. அந்த கல்லுனுடைய இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டினால் சந்திரன் பட்டா அதில் ஜலம் உருகும். இதே போல் சூரியகாந்த கல்லில் சூரியன் பட்டா பொறிவர். அது மாதிரி எங்களுக்கு விசேஷ அனுகிரகம் சொன்னேனே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுகிரகங்கள் கட்டாயமாக உண்டு. அதில் எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் வேதம்னா அப்படி ஒரு உயிர். வேத பிராணஹா அப்படின்னு அவரை சொல்லலாம். ஒன்றும் இல்லாத சமப்பட்டிருந்த காலத்தில் தான் கற்றுண்ட வேதத்தை 4 பையங்களை வரவேற்று குருகுலமாக நடத்தி கோயம்புத்தூரில் வைதிகமாக ஆரம்பித்தார். அவருடைய லைஃப்பை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி
பல பேர் சொல்லிக் கொடுத்துருந்தார். வேதாந்தத்தில் அவருக்கு எப்போதுமே ரொம்ப ருச்சி உண்டு. தேதூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் என்பவர் நம்ம பெரிய மகா பெரியவாளிடத்தில் ரொம்ப அணுக்கமாக இருந்தவர். அவரிடத்தில் 6-7 வருஷம் தங்கி வேதாந்தம் படிக்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டுவிட்டு கோயம்புத்தூர்ல இங்கே வந்தார். அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகி வரத்துக்கு முன்னாடி 2 வருஷம் வேதாந்தம் இதே தீவிரம்னு இருக்கும் பொழுது தான் நான் கர்ப்பமானேன்னு சொல்கிற வழக்கம் வேதாந்த வாசனைக்காக சொல்ல வந்தேன். அதுக்கு முன்னாடி கிடைச்ச இடத்துல வைதிகம் பார்த்துண்டு ஆனால் வேதம் சொல்லி கொடுத்துருந்தார். வேதம் நம்ம காப்பாற்றும்னு பணமே இல்லாத போது வேதம் படித்தவாளுக்கு கடனை வாங்கி அம்மாவுடைய நகையை கொண்டு போய் அடகு வச்சு விற்று நிறைய வைத்தியங்கள்லாம் பண்ணுவருங்கிறது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து உண்டு. அப்புறம் 1951 அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னுடைய 6 வயசு முடிஞ்ச போது 1 வருஷம் ராமாயணம் பிரதி ஸ்லோகம் சொன்னார் ஃபண்ட் ஆஃபீஸ் திருவள்ளிக்கேணியில். 2ஆம் தரம் 10 மாதம் சொன்னார் பிரதி ஸ்லோக ராமாயணம். இதுலேருந்து நீ இனிமேல் வேதாந்த பிரச்சாரம் பண்ணுன்னு தேதூர் சாஸ்திரி சொன்னதுக்கப்புறம் திருவிழாவில் முதல்ல போய் ஆரம்பித்தோம். அப்புறம் எனக்கு 52 போனார். எப்போதுமே எப்பொழுதும் 2 பேர் கூப்பிட்டு வேதம் சொல்லியே இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய குறிக்கோள். அதை தவிர வேறு வித்தியைகள் படிக்கப்படாதுங்கிறதுக்காக என்னையும் எங்கள் அண்ணாவையும் நாங்கள் 2 பேர் எங்கள் அண்ணா கொஞ்சம் லேட்டாக போனதுனால 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தார். அப்புறம் நிறுத்திவிட்டார். நான் 7 வயசுலேயே போட்டால் 1ஆம் கிளாஸுக்கு மட்டும் போனேன். அப்புறம் வெளியூருக்கு போயிட்டேன். அதனால் 1ஆம் கிளாஸ் மட்டும் சில மாதம் போயிருக்கேன். இந்த ஊரில் கார்பரேஷன் ஸ்கூல் பெல்ஸ் ரோடு மனையில் இருக்குது. அதில் 1ஆம் கிளாஸுக்கு நான் மாட்டேன்னு அழுதுண்டே போவேன். இருந்தாலும் எல்லாருமா சொன்னான்னு போய் ஒரு தாடி வச்சுன்னு ஒருத்தர் பிச்சைக்காரன் வந்தால் கூட பயமாக இருக்கும். எனக்கு அப்பாவோடையே உட்காந்துக்கணுங்கிற எண்ணம் உண்டு. இது அந்த வாசனைக்காக சொல்ல வந்து அப்புறம் திருவிழாவில் போய் அந்த மேட்டுத்தெருவில் சரஸ்வதி வித்யாலயத்தில் அதே 2 மாதம் 1ஆம் கிளாஸ் கண்டினியூ. அதே 1ஆம் கிளாஸ் வரகூரில் போய் 3 இடத்துல 1ஆம் கிளாஸ், சின்னப்பள்ளிக்கூடத்தில் 1ஆம் கிளாஸ். உடனே 52 எனக்கு உபநயனம் பண்ணால் நின்று போச்சு. அதனால் பள்ளிக்கூடத்தில் 1ஆம் கிளாஸ் படித்து பெரம்பூரில் போய் முல்லவாசல்லேருந்து அது 1ஆம் கிளாஸுக்கு முன்னாடி அது 1 மாதம் இவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு இங்கிலீஷுங்கிற பேச்சே சொல்லக்கூடாதுன்னு அவ்வளோ தீவிரமான அத்தியனத்திலேயே இருக்க வச்சார். ஊராக ஆக்ஷன் போய் ராமாயணம் கீதை எல்லாம் சொல்கிறது அப்படின்னு நடந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் சம்ஸ்கிருத காலேஜுக்கு வந்து படிக்க ஆரம்பித்தேன். அவர் 62 நான் இங்கே படிச்சுட்டு கட்சி குருகுலம்னே ஒன்று ஆரம்பித்து பர்மனெண்ட்டாக நிறைய பேரை வச்சு சொல்லித்தரதுன்னு கோயம்புத்தூரில் ஆரம்பித்தார். அப்போலேருந்தே இந்த வேதரட்சண நிதி ட்ரஸ்ட் பெரிவா வச்சதுலேருந்து இவர் யாரையும் ஒன்றும் கேட்குறதும் இல்லை, தன் பணத்தை செலவழிச்சு பண்ணிட்டு இருக்கார். அதனால வேதரட்சண நிதி ட்ரஸ்ட்லேருந்து அவருக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு கேட்டால் வேண்டான்னு சொல்லுவார். நாம் சம்பாவனையாக அனுப்பிச்சோம்னோம் அப்படின்னு அந்த ஸ்கீமில் சேர்த்து அது கோயம்புத்தூரில் ஓரளவுக்கு அப்போ ஒரு பஞ்சாதிக்கு 4 நாள் எனக்கு உண்டு, 1 நாள் வாத்தியா இருக்குது. இது தவிர 200 ரூபா 150 ரூபா இப்போது மாதம் அனுப்புறதுன்னு ஆரம்பித்தார்னு வச்சோங்க. அப்படி அதை நடந்துட்டு அப்புறம் அந்த ஊரில் 5-6 வருஷம் ஆனோன்னு உபன்யாசத்துக்கு போய் தான் நடத்த முடியுங்கிற நிலைமை வந்து ஊராக திருநெல்வேலியில்தான் 5-6 பையங்கள் ஆக்ஷன் போயிட்டு இருந்தார். அப்போது அண்ணாத்திரைங்க வேதரட்சண ட்ரஸ்ட்டில் பரீட்சைகள்லாம் வரும்பொழுதோ இவரை நீங்கள் போய் பண்ணுங்க, இது ஒன்று தான் பெஸ்ட்டு பாடசாலைன்னு பேரெல்லாம் நிறைய வந்தது. ஏன்னா 24 மணி நேரமும் பையங்களோட உட்காந்து வேறு அண்ணன் நேரில் போகிறதில்ல. எல்லா இடத்துலையும் 7 வருஷத்தில் முடியுது. இங்கே இதில் 5 வருஷத்தில் பிரமாந்தம் முடிஞ்சுது. வேறு வேலை கிடையாது. பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுன்னு வந்தது. பெரியவா அப்போ சொன்னால் அவருக்கு நீங்கள் இங்கே தான் இருக்கணும், இப்படி தான் நடத்தணும்னா சொல்கிறாங்களோ அவர் இஷ்டமாக விடுங்கோ. அவர் அங்கங்கே போய் தாம் உபன்யாசம் பண்ணி பண்ணுறதுனால இந்த பாடசாலைக்கு யாத்ரா பாடசாலா சம்ஸ்கிருதத்துலேயும் மொபைல் பாடசாலான்னு சொல்லி அந்த ட்ரஸ்ட்லேயே மொபைல் பாடசாலாங்கிற வித்தியார்த்திகள்னு போட்டு வந்திருக்கு. யாத்திரை பண்ணிகிட்டே பாடசாலை நடத்தினே வந்தார். கோபால சமுத்திரங்கிற திருநெல்வேலியில் 2 வருஷம் இருந்தாருங்க. அப்போ இது கண்டினியூ ஆகிட்டு இருந்து சங்கர ஜெயந்தி எப்பவுமே அந்த காலத்துலேயே ஆயிரக்கணக்கான ரூபா கடன் வாங்கி செலவழிச்சு எல்லாம் பண்ணுவார். திருநெல்வேலியில் நன்னா பண்ணிட்டு கரிச்சு அங்கேயும் திருநெல்வேலி பாடசாலைக்கு எல்லாரும் வரும்பொழுது எல்லா பரீட்சையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்படி இருந்துட்டு கட்சி. அதுக்கப்புறம் நான் 64-65 சிரோமணி படிச்சுட்டு கட்சி. அப்பா பற்றி மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன், ஏன்னா இது குழப்பப்படாது. அப்புறம் என்னை பற்றி வரும் 65 நான் 1 வருஷம் சிரோமணி முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இங்கே வாத்தியார் வேலைக்கு தான் போனோம்.
ட்ரை பண்ணிட்டு ஹிந்தி பிரவீன தரோவாக படிச்சுட்டு சந்தோஷம் உண்டு தாமிரபரணி சாமத்தோட இவராக இருந்துருந்தோம். அப்புறம் எனக்கு 66 அப்பாயின்மெண்ட் மேட்டூர் ஓரியன்டல் ஸ்கூல் ஆரம்பித்தா பெரியவா சொல்லி, மகா பெரியவா சொல்லி மேட்டூரில் கெமிக்கல்ஸ் நடராஜன் மரத்துக்கு ரொம்ப வேண்டியவர். ஆராதனை எல்லாம் மேட்டூர் ஆராதனைன்னே பண்ணிட்டு இருந்தார். குரு ஆராதனை மேட்டூர் ஆராதனைன்னு 20 வருஷம் நடந்தது. அது அவர் ஏகதேசமாக ட்ரஸ்ட் மூலமாக பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட சொல்லி கிருஷ்ணமூர்த்தியை போடுன்னு சொல்லி வாத்தியார். அங்கே 66 வேலைக்கு போனேன். அது வரைக்கும் யாத்ரா பாடசாலையாக இருந்தது. அப்புறம் எங்கள் அண்ணாவுக்கும் பிஎஸ்சி அவர் அத்தியனத்துக்கு அப்புறம் படிச்சுட்டு வந்ததுனால மேட்டூர்லேயே வாத்தியார் வேலை கிடச்சி மேட்டூருக்கு வந்து செட்டில் ஆனார். அப்பவும் 8-9 பையங்க உண்டு பாடசாலை குருகுலம். அப்போ ஊருவா போயிட்டு இருந்த பாடசாலை மேட்டூரில் வந்து மேட்டூர் கனவாடிகள்னே செட்டில் ஆகிடுது. 66 நான் வந்து 67 எங்கள் அண்ணாவும் வாத்தியாரா வந்து 67லேருந்து 88 வரைக்கும் 21 வருஷம் ஒரே ஊரில் எங்கள் அப்பா இருந்ததுங்கிறது லைஃப்லேயே பெரிய விஷயம். யாத்ரா பாடசாலை செட்டில்டு பாடசாலையாக ஆகிடுது. அதுக்கு பெரியவா என்ன காரணம்னா, மகாபெரியவா அவர் ஒன்றும் எதிர்பார்க்கறது இல்லை, ஒன்றையும் கேட்குறதும் இல்லை, வரதெல்லாம் செலவழிக்கிறார், அவருக்கு சொத்து சுதந்திரம் ஒன்றும் இல்லைன்னு மேட்டூர் கெமிக்கல்ஸை சொல்லி ஒரு இடத்த கொடுக்க சொல்லி ஒருத்தரை இவாளெல்லாம் கட்டிடம் கட்டி கொடுக்க சொல்லி சங்கர குருகுலம் அப்படின்னு அப்பா பேருக்கு எழுதணும். அது அவர் இன்ன பண்ணணும் இது பண்ணு கேட்டுக்கூடாது, அவருக்குன்னு அந்த வீடு அப்படின்னு கிட்டத்தட்ட 74 வருஷம் சங்கர குருகுலம்னு வீடு கட்டி பேச அதிலே பாடசாலை எல்லாம் ஷிஃப்ட் ஆகி 13 பையங்க வரைக்கும் அங்கே இருந்துட்டு இருந்தால். அவர் 84, 85 வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பையங்களுக்கெல்லாம் எடுத்திருந்தார். அப்புறம் வரவாளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துருந்தார். 85 சங்கர ஜெயந்தி உற்சவம் ஆகி ஒரு 30 நாள் கழிச்சு அவருடைய கால் நெறியானம் ஆயிடுச்சு. அப்படிங்கிறது தான் விஷயம். அதுக்கு நடுப்புற ஒவ்வொரு வருஷமும் வருஷத்துக்கு 2 தரமாவது மகாபெரிவாழ்கிட்ட வந்து 15 நாள் 7 மணி நேரம் பிரஸ்தானத்திலே பாஷ்யத்தை இறஞ்சி பாராயணம் பண்ணி பெரியவா கேட்கணும். பெரியவா மட்டும் தனியாக யாத்திரை பண்ணது வடக்கெல்லாம் பண்ணால் இல்லையா, ஹாஸ்பிட்டல் ஆந்திரா மகாராஷ்டிரா எல்லா ஊருக்கும் எங்கள் அப்பா 2 தரம் போயிடுவா. அப்பா வரேன்னு சொல்லுவா. அம்மா வயசுன்னு போய் ஸ்வயம்பாகம் பண்ணி தான் சாப்பாடு வழிய மடத்துலேருந்து ஒன்றும் சாப்பிட்றது இல்லை. இது முதல்ல இருந்து அப்படி அந்த மாதிரி நடந்துட்டே இருக்கும். பிரஸ்தானத்திலே பாஷ்ய பாராயணம் பண்ணுவார். பெரியவா கூடிய மட்டும் கேட்டுருப்பா, நிறைய கேட்டுருப்பா. ரொம்ப டவுட்டாகிற இடங்கள்லாம் நான் அன்றைக்கி லீவாக இருந்து போவேன். அன்றைக்கி ரொம்ப விசாரிக்க வேண்டிய இடத்துல எப்படிப்பா இதுன்னு அன்றைக்கி கேள்வியை கேட்டு பெரியவா விளக்கங்கள்லாம் சொல்லுவாள். அதை பற்றி சொல்லணும்னா அது ஒரு தனி புராணம். பல அற்புதமான விளக்கங்கள் சொல்லி இவர் மாதிரி பண்ணுறவா கிடையாது. ஒரு சம்பாவனை எதிர்பார்க்காம 15 நாள் உட்காந்து பண்ணுறார். அகாமஹத ஸ்ரோத்ரியர்னு சொன்ன பெரியவா. பணத்துக்கோ மற்றதுக்கோ ஆசைப்படாததான வேதத்தையே நம்பி அத்தியனம் பண்ணதான ஒரே ஆசாமி. இது 12 தரம் வருது தைத்திரிய உபநிஷத்தில். ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹதஸ்ய சக்கரவர்த்தி ஆனந்தத்திலேருந்து சதுர்முக பிரம்மானந்தம் வரைக்கும் 100 மடங்கு உயர்ந்தது. இந்த ஒவ்வொன்றும் இந்த ஆசையே இல்லாத அத்தியனம் பண்ணி ரசிக்கிறவாளுக்கு உண்டு இங்கேயே அப்படின்னு சொன்னது உங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சின்ன உதாரணமாக ஒரு தரம் காஞ்சிபுரத்தில் பல தரம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பண்ணும் பொழுது ஒரு தரம் தற்செயலாக குரு ஆராதனை, அதாவது சிவராத்திரி முடிஞ்ச பிரதமை அந்த சந்தர்ப்பத்தில் வந்திருந்தான். 2 நாள் கழிச்சு குரு ஆராதனை வருது. இன்னும் மகாபெரிவாளே நேர நீங்கள் ஒரு பிராமணாளாக இருந்து நடத்தி கொடுக்கணும்னு பெரியவா கேட்டான். பெரியவா உடனே நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா சொல்கிறது தட்டுறேன்னு நினைக்கக்கூடாது. நான் 20-25 வருஷம் வைத்தியத்துலாம் இருந்தேன், பிராமணார்த்தங்கள்லாம் சாப்பிட்டது உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் வேதாந்தம் வந்ததுக்கப்புறம் இதில் எது வருதோ வேதாந்த பிரவச்சனத்தில் அது மட்டும்தான் வச்சுன்னு விட்டேன். அதனால் நான் அந்த நியமத்தை மாற்றிக்கல, மன்னிச்சுக்கணும்னு சொன்னார். பெரியவா அப்படியே ஒரே சிரிப்பு ஆச்சரியமாக கை இப்படி காட்டினா அன்றைக்கி நான் இருந்தேன். இந்த மாதிரி அப்பாவை பற்றி அவர் சொல்கிறார். பெரியவா ஜெயந்தின்னு சங்கர ஜெயந்திக்கு அப்புறம் ஒரு அடுத்த அனுஷம் வரைக்கும் தினம் பிரம்மசத்திரம்னு போட்டு மேட்டூரில் 20 வருஷம் நடத்தினார். அந்த பத்திரிகையிலேயே போட்டிருக்கோம். அதில் ஒவ்வொரு விஷயங்களும் என்ன நடக்கிறதுன்னு பெரியவா படம் போட்டு பெரியவா ஜெயந்தியெல்லாம் நடத்தி சங்கர ஜெயந்தி நடத்தினதுங்கிறது எங்கள் அப்பா சமாச்சாரம். அடுத்தபடியாக
என்னை பொறுத்த வரைக்கும் 8வது வயசில் பூனல் போட்டு 14வது வயசுக்குள்ளே கிரமாந்து அத்தியனம் பண்ணி சான்ஸ்கிரிட் காலேஜில் என்னை சேர்த்தார் எங்கள் அப்பா கொண்டு 1959 ஜூன். அதுலேருந்து நான் படிச்சுட்டே இருந்தேன். அது வரைக்கும் பெரியவாளை பார்த்ததே கிடையாது. 62லையோ 63லையோ தான் ஏதோ அப்போல்லாம் இங்கேருந்து ₹1 கொடுத்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட ரொம்ப யோஜனை பண்ணுற காலம் அது. அப்படி எல்லாம் கேட்குறதுல பெரியவாளை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். முதல்ல நான் பார்த்துருக்கேன். அதற்கப்புறம் அடிக்கடி அங்கே போவேன் வருவேன். எங்கள் அப்பா அதுக்கப்புறமாக எப்போவாது பாராயணத்துக்கெல்லாம் வரும்போதெல்லாம் கூட நான் அந்த சந்தர்ப்பத்தில் போவேன். அப்படி பழக்கம். சிரோமணி 64வது வருஷம் சிரோமணி கோல்டு மெடலோட பாஸ் பண்ணேன். அப்போ தான் வேத பாஷ்யத்தை படிக்கணும்னு ஆரம்பித்து பிரவேச பரீட்சை. சந்தவேலூருங்கிறதான ஒரே ஒரு கீத்து கொட்டகை, ஒரு குளம், 4 மரம். இந்த இடத்துல பிரிவா 2 மாதம் தங்கினான். அங்கே தான் ரோட்டில் உட்காந்து மரத்தடியில் இருந்துன்னு 4 நாள் தங்கி பாஷ்ய பரீட்சை பிரவேசம் ஆரம்பித்தேன் நான். அதுக்கு பெரிய அடையாளமாக வேணும்னு ஆல் இண்டியா வேதிக் கான்ஃபரன்ஸ்ன்னு பெருசாக நடந்தது. 65 அப்படின்னு என்னுடைய ஞாபகம். அதில் அண்ணாத்தில் எங்கேயாரு 500-600 பேர் வர வச்சு பெரியவா இங்கேருந்து அகில பாரத வேத சம்மேளனங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் முடிஞ்சு நான் சிரோமணியும் முடித்ததுக்கப்புறம் அப்போ எனக்கு சின்ன வயசில் இந்த ஊரில் பேரெல்லாம் வேண்டாம், பல பேர் எம்ஏ முடித்து பிஹெச்டி பண்ணவாள்லாம் சிரோமணி வேதம் படிக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் சும்பனை. எம்ஏ பாஸ் பண்ணால் தான் ஞானம் அப்படிங்கிறதான ஒரு பெரிய பேச்செல்லாம் இருந்தது. இது எனக்கு எதுவும் ரொம்ப குத்தலாக இருந்தது. ஏன்னா இதை போய் இப்படி குறைச்சலாக சொல்கிறாளே. சிரோமணி படித்தவனுக்கு வேலை கிடையாது சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸராக. எம்ஏ படித்தா உண்டு. ஆனால் எம்ஏயை விட 15-20 மடங்காவது நிச்சயமாக நாலெட்ஜ் வயசு இவாளுக்கு கெட்டி சம்ஸ்கிருதம் இருந்தாலும் இந்த உலகத்தை மாற்ற முடியாதுன்னு எனக்காக தோணிட்டு இருந்தது. எங்கள் அப்பா ஆனால் இங்கிலீஷ் படிக்கக்கூடாதுன்னா இஎஸ்எல்சி அப்பாவுக்கு தெரியாமலே முன்னாடி முடிச்சு வச்சுருந்தேன். அப்புறம் பெரியவாட்ட இந்த என்ட்ரன்ஸ் பரீட்சை எழுதும்போது நூம்பலில் எழுதிட்டு 4 நாள் கழிச்சு என்னவோ தெரியல மெட்ராஸ் வந்துட்டு திரும்பி போனேன். அப்போ இந்த நூம்பலுக்கு இந்த இதுகிட்ட ஒரு இடத்துல தங்கியிருந்தான். தெளிவாக ஒரு விஞ்ஞாபனம் பண்ணிக்கிறேன், லௌகிகமாக படித்து எம்ஏ வரைக்கும் பாஸ் பண்ணால் தான் உலகத்தில் மதிப்பு இருக்கு. சிரோமணி வேதம்னா உத்தரவுன்னு மதிக்கலை. எனக்கு அந்த மதிப்பை அடையணும்னு ஒரு ஆசை. அதனால் பெரியவா அனுகூலம் பண்ணணும்னு நான் மேற்கொண்டு படிக்கணும் இங்கிலீஷை. நான் இப்போ வேத பாஷ்யம் பிரவேசம் ஆகிட்டதுனால வேத பாஷ்யத்தை தொடர்ந்து படிக்கிறேன், சாஸ்திரத்தை அபிவிருத்தி பண்ணிக்கிறேன். லௌகிக வித்தியைக்கு பண்ணணும்னு என்ன பண்ணணுங்கிறேன்னா திருச்சியில் டுட்டோரியல் காலேஜ் ரொம்ப நாள் நடக்கிறது. அங்கே போய் சேர்ந்து படிக்கலாம்னு 6 மாதத்தில் அவள் ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறா. 8 பேப்பர் மெட்ராஸ் மெட்ரிகுலேஷன், 8 இங்கிலீஷ் மீடியம். எனக்கு ஆனாங்கிற இங்கிலீஷ் தெரியாது. இருந்தாலும் பிடிச்சிருச்சு பண்ணணும்னு பேஷாக பண்ணலாம். நான் என்ன பண்ணணும்னா திருவானைக்கால் சங்கிரமணத்தில் தங்கிட்டு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும், அங்கே போய் படிச்சுட்டு வரணும். இதுக்கு பெரியவா சம்மதிக்கணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு இதான் மெட்ரிகுலேஷன் ஆரம்பம். நான் சொன்னேன்னு சொல்லுன்ட்டு அவ்வளோதான். நேர மடத்துக்கு போய் சொன்னேன். பெரியவாளே சொன்னான்னு நான் மாற்றி சொல்ல மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியுமான்னு முடியாது. உடனே இங்கே சேர்த்தாச்சு. டுட்டோரியல் காலேஜுக்கு ஆட்டோ கடனை வாங்கி 50 ரூபா பணத்தை கட்டி அதையும் சேர்ந்தாச்சு. அடுத்த மாதம் எதிர்பாராத விதமாக 35 ரூபா ஸ்டைபெண்ட் வருது வேத சக்தியத்தை பூர்த்தி ட்ரஸ்ட்லேருந்து. நீ வேத பாஷை என்ட்ரன்ஸ் முடிச்சிருக்க, அங்கே தங்கி படிக்கிற, உனக்கு கொஞ்சம் கை செலவுக்கு வேணும். இன்னும் 35 ரூபா ஸ்டைபெண்டு பிரிவா சொன்னதாக. என்ன ஒரு கருணை பாருங்க. லௌகிக படிப்பை படித்தா முன்னுக்கு வந்து 2 வேணுங்கிற எண்ணத்தை ஆரம்பித்தது நான் சொல்கிறது 65. இப்போ லௌகிக படிப்போடையே வேதம் வேணும்னு மாற்றி பண்ணிட்டு இருக்கா பால பிரிவா புது பிரிவா. 2 எப்படி ஒன்றா இருக்குன்னு பாருங்க. அது முடிஞ்சு இதுவா சமகாலத்திலேயே அதுவா சமகாலத்திலே இருந்தால் ரொம்ப விசேஷம் தான். இது ஒரு பெரிய விஷயம். அவள் அனுகிரகத்தினால தான் அங்கே போய் படித்து மெட்ரிகுலேஷனில் ஜோராக எல்லாம் பாஸ் பண்ணேன், முடித்தேன், வந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மேட்டூர் வேலை கிடச்சிது. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு மெட்ரிகுலேஷன் ஆகிடுத்து. சிரோமணியும் இருக்கேன்ட்டு பெரியவா சொல்லி வேலை போட்டு கொடுக்க சொல்லி 66 அங்கே வேலைக்கு போய் 6 மாதத்துக்கு ஒரு தரம் 14 பரீட்சைகள் தொடர்ந்து எழுதின்னு வர. நான் மெட்ரிகுலேஷன் படிக்கிறச்சேயே நடுவில் ஒரு பரீட்சை உண்டு பெரியவா இருக்கிற இடத்துல. அந்த பரீட்சை கண்டிப்பாக போயா எல்லாம் பண்ணி அங்கே ஏக்கத்தில் வந்து அந்த லைட் இல்லாத போது கெரசினு இல்லை. அப்போ வந்து ரேஷனில் 14 கேரக்டர்னு ஒன்று பண்ணினார் மொரார்ஜி தேசாய் கான்ட்ரிபியூஷன். எனக்கு காலேஜில் வர வேண்டிய 5 மெடலும் இல்லாமல் 15-20 ரூபா கொடுத்தா. அப்போல்லாம் காப்போன்னு 15 ரூபா.
எனக்கு 10 மெடல் கொடுத்து. ஃபைனல் கேட்டில் கொடுக்க மாட்டேன்னா 15 ரூபா கொடுத்தா எங்கள் அப்பாட்ட கொடுத்தா உடனே நிமிஷமாக செலவழிஞ்சு போச்சு. மண்ணெண்ணெய் இல்லாமல் போட்டுட்டார். அதனால் குத்திய விளக்கில் பெரிய அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் தான் மலுவுங்கிறதுக்காக போட்டு தெரிய போட்டு உட்காந்து நான் படித்து பாஸ் பண்ணேன்னா பெரியவா உள்ளே இருந்தாலே வழியே வேறு ஒன்றும் நடக்கலன்னு இருக்காது. எலக்ட்ரிக் கிடையாதுன்னு அப்புறம் ஃபேன் கிடையாது சொல்லவே வேண்டாம். இப்படி பெரியவா அருள்ங்கிறது தான் எனக்கு பெரிய பாயிண்ட். இல்லைன்னா எவ்வளவோ பேர் 10th வரைக்கும் பண்ணிவிட்டு எஸ்எல்சியில் பாஸ் பண்ணுவோம்லாம் மெட்ரிகுலேஷனில் ஃபெயில் ஆகிறோம். அதனால் என் சரக்கு எதுவுமே இல்லைங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். உடனே மேட்டூரில் போனதுக்கப்புறம் பியூசி எல்லாம் சான்ஸ்கிரிட் வாத்தியாராக இருந்தால் ஸ்கூலில் ப்ரைவேட்டாக எழுதலான்னு அப்போ சட்டம். ஒன்றும் ப்ரைவேட்டாக பியூசி எழுதினேன், பிஏ எழுதினேன். எல்லாம் பிஏ எழுதிருச்சேயே இங்கேருந்து நான் இதுக்கு போயிட்டேன், இந்த ஊருக்கு வந்துட்டேன். அப்போ பிஏ படிக்கிறச்சே 73 இந்த ஊரில் வேலைக்கு வந்தேன். 66 73 மேட்டூர், 73 சான்ஸ்கிரிட் காலேஜில். சான்ஸ்கிரிட் காலேஜில் வந்து வேத பாஷ்யம்லாம் பாஸ் பண்ணிட்டேன். 70 வேத பாஷ்யம் பாஸ் பண்ணேன். காஞ்சிபுரத்தில் 10/10/70 அந்த டேட்டை கூட்டினாக பெருக்கினாக 7000 ரூபா. 10 அன்றைக்கி விஜயதசமி சாயந்தரம் 5:30 மணிக்கு பெரியவா அந்த சாயந்தரம் அந்த யானை மண்டபத்துக்கு உட்காந்து எனக்கு எல்லா பரீட்சையிலையும் அபோவ் 75 வாங்கினதுக்காக ஒரு 300 ரூபா ப்ரைஸ். என் சக்தி தபூத்து ட்ரெஸ்ஸு வச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் வாங்கல. அது அதனால் 300 ரூபா ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் யாரோ வச்சுருக்கா. எல்லாத்தையும் விட பெருசாக யாராவது எல்லாத்தையும் வந்து அதுக்கு 300 ரூபா. அன்றைக்கி 300 ரூபாங்கிறது இன்றைக்கி என்னங்கிறது நீங்கள் பார்த்துங்க, வேறு விஷயம். 7300 ரூபா. இதுக்கப்புறம் பர்சனலாக நான் ஒன்றும் சொல்ல வரல. உடனே 2500 ரூபா அப்பாட்ட கொடுத்து காசி யாத்திரை அனுப்பிச்சேன். அது அப்படியே போச்சு. வேத வருஷப்படம் பித்ரி காரியங்களுக்கு அடுத்த நாள் டிக்கெட் வாங்கிட்டு வர்றாரு. ஏன்னா கையில் காசு கிடையாது. அந்த வேத வருஷப்படம் கங்கா ஆஸ்தானத்துக்கு பிரிவா ரொம்ப சந்தோஷப்பட்டு அதோட அது பூர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் அத்வைத சபாவில் நான் 62லேருந்தே பரீட்சையெல்லாம் கொடுத்து வந்துட்டே இருந்துட்டு இருந்தோம். 70 ஆனதுக்கப்புறம் பெரியவாளுக்கு என்னிடத்துல விசேஷமான ஒரு பிரீத்தி. குழந்தைகள்லாம் இருக்கச்சேயே என் பொண்ணெல்லாம் அடிக்கடி போகிறச்செல்லாம் ஆக்ஷன் போவேன். பெரியவா அனுகிரகம் பண்ணுவாள். அவன் 6-7 வயசில் திருப்பதிக்கு நடுப்பில் போச்சான். என்ன 2 வருஷம் இங்கேருந்து வைஸ் பிரின்சிபலாக அங்கே போய் இந்த வித்யா கேந்திரம் ஆரம்பித்து அங்கே தான் பையங்களுக்கெல்லாம் எல்கேஜி ஆரம்பம். எனக்கு பையங்களையும் சீக்கிரம் அப்பப்போ ஆக்ஷன் போவேன். இவன் 6 வயசு முடிஞ்சோடனே பூனெல்லாம் போட்டேன். பூனல்கெல்லாம் ரொம்ப அனுகூலம் பண்ணேன். பூனல் ஆனோடனே சந்தானம் பண்ணுறச்சு பிரிவாளை கூட்டின்னு போயிருக்கேன். 8 வயசு ஆனோடனே அவன் ஒரு 10-12 ஸ்லோகம் பிரிவாளை பற்றி எழுதியிருக்கான். அது கூட இப்பவும் இருக்குது. எனக்கே தெரியாது, அவன் சம்ஸ்கிருதம் எழுதினான்னு தெரியாது. மகாபிரிவாளை பற்றி எழுதி ஒரு சங்கராந்திக்கு போய் வாசித்தான். திருப்தியாக கேட்டார். அது இன்னும் கூட வச்சுருப்போம். அப்படி அந்த குழந்தைக்கு பெரிய அனுகிரகம் பண்ணார். அதே போல் பாலப்பிரிவாலும் எப்போவுமே பல விஷயங்கள். அதனால் பெரியவா என்னென்ன பேசினா என்னன்னு ஒன்றா அது தனியாக வச்சுப்போம். அடுத்த கதைக்கு வரும்போது என் பையனுக்கு கொஞ்சம் தைரியம் தாத்தா மாதிரி. எனக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவன் குடுமி தான் வச்சுப்பேன் இருந்தான். பேண்ட்டு போட மாட்டேன்ட்டான். 10th வரைக்கும் ஏதோ மிட்டாய்கள் போட்டுப்பான். 3 வயசு சவுடம் பண்ணி தேஜஸ்வியாக இருக்கான்னு பெரியவாட்டா அடிக்கடி அனுகிரகம். +2 புக்கு பேண்ட்டு போட மாட்டேன்னு அட்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். பிஎஸ் ஹைஸ்கூல் நான் கமிட்டி மெம்பருக்கெல்லாம் எழுதி இது ரொம்ப தப்பாக இருக்குன்னு சொல்லி அப்புறம் யாரோ பிரசிடென்ட் பண்ணி வேட்சி தான். அன்னிலேருந்து வேட்சி தான் கட்டிப்பேன்ப்பான். குடுமி 3 வயசுல இருந்தேன். ஒரு நாள் மே தினத்தில் இவன் 8ஆம் கிளாஸோ 9ஆம் கிளாஸோ படிக்கிறச்சேன். நான் எங்கேயோ கிளாஸுக்கு போயிருக்கேன். இவ்வளோ எங்கேயோ போயிருக்கேன். ஆறாத்துக்கோ சாயந்தரம் 4 மணிக்கு கரன்னு அடித்து இழுத்து சட்டையை கிழிச்சு கிரவுண்டில் விளையாண்டு இருந்தோம்னா ரோட்டில் இழுத்துன்னு போட்டான். இவன் அப்பவும் அழலை. ஏன் எழுத்துன்னு போய் அப்படி தான் எழுத்துன்னு போவேன்னா கரகரன்னு எழுத்து போய் வாசல் விட்டு போட்டான். ரைட் தெருவில் எல்லாரும் வேடிக்கை பார்த்துருக்கான். இவன் உடனே ஒரு போலீஸ்காரங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து மயிலாப்பூர் ஸ்டேஷனில் இங்கே நடந்தது அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு அதுக்காக ஒரு 10 பேர் சேர்ந்து மறுநாள் இங்கே ஒரு மீட்டிங் வேறு நடந்து இதாகிடுது. இது எப்படியோ பெரியவாக்கு அதுக்கு போயிருக்கு. பெரியவா அப்புறம் நான் போகும்போது ஏண்டா பையன் மகா கல்லுக்குண்டு தைரியமாக இருக்காங்க. அடித்த போது கூட என்னையே அடிக்கிறேன், நீ யாருன்னு கேட்டால் நம்ம குடிமை வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு பல பேரை ரெஃபர் பண்ணி சொன்னார். அப்பேற்பட்டவன்னு எல்லாம் பெரியவா அனுகூலம் தான் நான் சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தேன். அப்படியே அந்த பையனுடைய அந்த தைரியத்தை பற்றி
பாலப்பிரிவா புதுப்பிரிவாள்லாம் பையன் ரொம்ப தைரியமாக இருக்கான்னு சொல்லி புதுப்பிரிவாளோட விசேஷமான இது பெரிவாளும் உண்டு, பாலப்பிரிவாளும் உண்டு. அது என்னன்னு கேட்டால், இவன் பிஏ செகண்ட் இயரில் திடீர்னு காஞ்சிபுரம் போய் ஒரு கோவிலில் தியானம் பண்ணிட்டு இருந்திருக்கான் 2-3 நாளைக்கு. எங்கே போகிறேந்தே ஆளக்கான நான் ஊர்லாம் தேடி அழுது கொண்டு எல்லாம் பண்ணி அப்போ தான் டெலிஃபோன் வந்தது. அந்த வருஷம் 89ன்னு நினைக்கிறேன். டெலிஃபோன் வந்த மறுநாள் காலத்தால் அன்றைக்கி தான் கனெக்ட் பண்ணிருக்கான். மறுநாள் காலத்தால் புதுப்பிரிவாக பேசுகிறான்ட்ட டைரெக்டாக. கிருஷ்ணமூர்த்தி உன் பையன் இங்கே நான் எங்கேயோ போனேன், இங்கே கோவிலில் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருந்தான், ஆக்ஷன் வந்திருக்கேன், 2 நாளாக சாப்பிடலேங்கிறான், மார்கழி மாதம் வேறு குளிர், ஆக்ஷன் வந்து சமயக்கட்டில் நான் சாமி போட்டிருக்கேன், இங்கே இருந்துருக்கான், கவலைப்படாதே, நீ காத்தால் வா, ராத்திரி 10 மணிக்கு போ. அது எப்படி நடந்திருக்குன்னா, இவங்க ஏதோ தியானம், என்ன தியானம் எனக்கா பண்ணா 3 நாள் ஏன்னா ஒத்த விஷயோட போயிருக்கான்னு தொண்டு இடையே கோவில் என்ன தியானம் பண்ணோன்னு என்ன அனுகிரகம் வந்து அதில் அவளுக்குள்ள தான் தெரியும். தெளிவா காட்சம் போகணும். அப்போ தெளிவான பார்த்துட்டு போயிருக்கானா இல்லையா கூட நீ ஞாபகம் இல்லை. இவா எங்கேயோ தற்செயலாக போய் கோவில் ரெனோவேஷனுக்காக போன இடத்தோ உயரமாக பையன் உட்காந்து வேண்டாம் நீ நம்பி பொருட்கள் அங்கே கோவிலில் பூஜை உண்டியான்னாரா, இல்லைன்னா நான் கிருஷ்ணமுசாஸ்திரி பையன் நானா, நீ ரொம்ப உயரமாக போயிட்டேன்னாரா, இன்னும் கொஞ்சம் உயரணுங்க அனுகிரகம் பண்ணுவோன்னு நானா. அவ்வளோதான், அது அனுகிரகம் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு நடந்ததான நிகழ்ச்சி. அப்படியே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு சொல்றது, இதெல்லாம் எழுதியிருக்கேன். இவன் அங்கே உட்காந்துருக்கான். அப்புறம் சுரேஷ் சம்கிட்ட உட்காந்துருக்கான். பாலப்பிரிவாளுக்கும் தெரியும். பாலப்பிரிவாளும் இவனை பார்த்துட்டே இருக்காள். அப்படியே உட்காந்து எதுவும் தியானம் பண்ணிருக்கான். நான் ஃபோன் வந்தப்புறம் காத்தால தான் பிடிச்சி எங்கள் மச்சு நான் வேறு வர வச்சுட்டேன் தைரியத்துக்கு. இல்லை யாருமோ ஒரு பஸ்ஸை பிடிச்சி, அப்போ காருக்கு போகிறதுக்கு காசு கிடையாது. பஸ்ஸை பிடிச்சி 4 மணிக்கே பஸ்ஸை பிடிச்சி 6 மணிக்கு போகிறேன். அங்கே அப்படியே உட்காந்துருக்கான். பெரிய வாழ்க்கை. அப்போ சுரேஷ் சன்னிதிக்கு நேரம் ஒரு பழைய கதவு, அந்த ரூமில் தான் புதுப்பிரிவா தங்குவா. புதுப்பிரிவா ரூம் அங்கே, பாலப்பிரிவாளுக்கு வேறு இடத்துல. அந்த பழைய ரூம் உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியும். அதுக்கு நேர் ரூம். அதுக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் மாட்டுக்கொண்டேன். அது வேற விஷயம். நான் பார்த்தேன், உள்ளே போனேன். பிரிவா நான் 10 ஒன்று பையன் கவர்மெண்ட்டுக்கும் 10 ஒன்று என்ன பார்த்தேன், என்ன கூப்பிட்டேன்னா நான் கூப்பிடல, பயமாக இருக்கேன் அப்படின்ட்டேன். அவரே வந்தேன், ஏய் ராமசுப்பா இப்போ வந்திருக்கா பாருங்கண்ணா இப்படின்னு முடித்தான். சரி நீ அங்கே உள்ளே வந்தோன்னு நமஸ்காரம் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தான். மௌனமாக இருந்தான். இதை பாரு, அப்பா தாத்தா எல்லாருமே ஞானிகள், வித்வான்கள், ஊருக்கெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீயும் வேதங்கள்லாம் படிக்கிற, லௌகிக்கம் வேற படிக்கிற, நிறைய பேருக்கு இதாக இருக்கணும். நீ தியானம் பண்ணணுன்னா உனக்குன்னு ஒரு ரூம் கட்டி கொடுக்குறேன், இங்கே தியானம் பண்ணுறவன். நீ வாரம் வந்து பண்ணி எங்களுக்கு நல்லது. இதுக்காக எப்போவுமே தியானத்தில் உட்காரலாம் உட்காரக்கூடாது. கல்யாணம் வேண்டாம் இல்லாமல் ஆரம்பிக்கக்கூடாது. உனக்கு ஒரு பையன் இது மாதிரி வந்து க்ஷேமமாக இருக்கணும். அப்பா தாத்தா பரம்பரையில் அப்படி தான் நீ இருக்கணும். ஷாம் கேட்டுன்னு தான். அதனால் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதா இருந்தாலும் நீ இனிமேல் ஆற்ற விட்டு வரதா இருந்தால் என்கிட்ட வா, இங்கே தியானம் பண்ணு, எங்களுக்கு பலன் வரும். வேறு இடம்னா போயிடணும், கல்யாணமும் பண்ணிக்கணும்னு இல்லாமல் இருந்தால் ஒரு ருத்ராட்சத்தை கொண்டு சொல்லி ஜபம் பண்ணி கையில் கொடுத்து வந்தால் பெரியவா அன்றைக்கும் கேஷம் தொடர்றோம். இந்த மாதிரி ஆச்சு. பெரியவா தான் வந்துட்டாங்க. கண்ணை 2 தினம் சிமிட்டினார். சத்தான் நான் வந்துட்டேன். அப்போ 2-3 நாள் கழிச்சு போனேன். ஏண்டா உன் பையன் ஞான மார்க்கத்தில் மேலே அதே சுரேஷ சன்னிதியில் நான் போகிறதும் அவர் கொட்டைக்கு போகிறதுக்காக இதை கடிக்க வச்சுன்னு கலசத்தை வச்சு நிற்கிறார். நான் போய் நமஸ்காரம் பண்ணோடனே கலசத்தை கீழே வச்சுட்டு, வேண்டா பையன் ஞான மார்க்கத்தில் மேலே போயிட்டு இருக்கானே, இதுக்கு என்ன கேள்விக்கு நான் என்ன கேட்கணும்னு நினைக்க அவர் என்ன பதில் சொல்கிறேன் எனக்கு புரியவே இல்லை. இது யாருமே புரியல, போக தான் புரியுது. நான் சொன்னேன் வியாசர் மாதிரி நான் இருக்கேன், அவன் சுகர் மாதிரி இருக்கான், அவன் ரொம்ப மேலே போனான்னு எனக்கு ரொம்ப கஷ்டம், அவன் வேகத்தை கொஞ்சம் தணிக்கணும்னு நான் சொன்னேன். பெரியவாட்ட சொன்ன வார்த்தை. அவ்வளோ தூரம் சல்லிஷா பெரியவாட்ட பேசணும்னா என்கிட்ட எவ்வளோ வாத்சல்யம் பெரியவாட்சன் தான் பாருங்க. அதுதான் புது பெரியவாட்டே, அதுதான் இவாட்டு மேலே மேலே தொடர்றது. உடனே சொன்னால் 2 கையும் கலசத்தை வச்சா அப்படி இருந்தா க்ஷேமமாக இருப்பான் அப்படின்னு இறஞ்சி சொன்னார். 2 தரம் நமஸ்காரத்துக்கு முன்னே அழுக வந்தது. அன்றைக்கி க்ஷேமமாக இருப்பான்னு இது கடைசியில் பிரம்மச்சரி இருந்தாலும் தீர்மானம் பண்ணிவிட்டாங்க அன்றைக்கி. அதுக்கப்புறம் நான் கவலைப்படல. க்ஷேமமாக இருப்பான்னு சொன்னது போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம்
புதுப்பிரிவாட்ட பல தரங்களில் போய் வாக்கியார்த்தங்கள்லாம் சொல்லுவான், எல்லாம் பண்ணுவான். போனால் வந்தால் அது பையனோட. பொண்ணும் பையன் நான் இவன் எல்லாருமா பாலப்பிரிவா பட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் கலவையில் பல நிகழ்ச்சிகள் இப்போ தான் வந்திருக்கான். பாலப்பிரிவாளை பற்றி அவர் சொன்னது, குழந்தையா இருக்கானே வழி ஞானத்தில் ஞான விருத்தோ வயோபாலகான்னு ராமாயணத்தில் பரதனை சொல்கிறாள் இல்லையோ, அது மாதிரி உனக்கு தெரியுமோ இல்லையோன்னா தெரியும், பார்த்தா தெரியுது. விளையும் போய் முளையிலேன்னு நான் சொல்லிட்டேன். எது சொன்னாலும் உடனே கிரகிச்சுப்பேன், உடனே டெவலப் பண்ணிப்பேன். அவ்வளோ கெட்டிக்கார். அதுக்காகத்தான் நான் சதஸெல்லாம் வச்சுருக்கேன், வியாழக்கிழமையெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் வாத்தியாரை கூப்பிட்டு அங்கேயே வாத்தியாரை போட்டேன். அப்போ ஒரு நாளைக்கு அதுக்கு முன்னாடி நானே தர்க்க சங்கிரகம் தீபிகையெல்லாம் அவருக்கு ஆலோசனை சொல்லியிருக்கேன். தலைவை அந்த ஸ்கூலில் இருப்பார், இங்கே இருப்பார். எப்போவாவது தான் போக முடியும், காலேஜ் இருந்ததுனால. அப்புறம் பர்மனெண்ட்டாக அங்கே போய் 4-5 வருஷம் இருந்து எஸ்ஆர்கேயோட பாடங்கள்லாம் சொன்னார். இந்த பாடம் சொல்லும்போதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஸ்லோகம் பார்த்துட்டு பெரியவாட்ட அபூர்வமாக இருக்குன்னு பண்ணுறதுக்கு போனேன். இதை எங்கே சொல்லாது, இப்போ எனக்கு மறதி இல்லை ஜாஸ்தியாக. குழந்தை பெரியவாளை கூப்பிட்டு இப்படி ஆக்ஷன் வந்தார். அவர்கிட்ட சொன்னேன், திரௌபதி சாகமா சுவாத்திய திரிலோகி ஏன தற்பிதா தஜீவ பிரம்மணோரைக்கே சாட்சி பிரம்மைவ நோகரிகி. திரௌபதியினுடைய கீரையை கொஞ்சம் சாப்பிட்டது பிரம்மம், வயர் ரொம்பினது 10,000 ஜீவர்கள், பிரம்மமும் ஜீவனும் ஒன்றும். நான் சாப்பிட்டா உங்களுக்கு வயர் ரொம்பமா அப்படிங்கிற ஸ்லோகம். இது எங்கேருந்து சொல்கிறான் பார், நீ கொண்டுக்கோன்னு பெரியவாளுக்கு அதை சொன்னார். இப்படியாக அதுக்கப்புறம் பாடங்கள் நடக்கிறச்சே அற்புதமாக இவர் பாடம் சொல்ல பெரியவா உட்கார இந்த சுரேஸ்வர சன்னிதியில் உள்ள அவர் இங்கே அவர். நான் சில நாள்லாம் போவேன். அப்போ அபூர்வமான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவார். அவருக்காகவே எல்லா சாஸ்திரங்களும் வியாழக்கிழமை சதஸ்ன்னு ஒன்று ஆரம்பித்து அதில் 4-5 சாஸ்திரங்கள் சொல்ல பெரியவா பாலப்பிரிவா வந்து கேட்கணும்னு வச்சு ஏற்பாடு பண்ணி அது இன்னி வரைக்கும் நல்லா நடந்துருக்கு. ஆக மொத்தம் அந்த அளவில். அப்புறம் புதுப்பிரிவா காலங்களில் பல விஷயங்களை லௌகிகமாக நிறைய செய்யும்பொழுது பெரியவா எப்படிலாம் செஞ்சிருக்கான்னு சொல்லுவாள். பெரியவாளும் இந்த மாதிரிலாம் சனிக்கிழமை ஜபம் பண்ணி ஜெயிலுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்கறது, அந்த ஆஸ்பத்திரிகளுக்கெல்லாம் 15 நாள் வட்டம் ஜபம் பண்ணி இங்கேருந்து கொண்டு மடத்துலேருந்து ஒரு பிரசாதம் ஏதோ சுண்டல், தீபாவளின்னா பட்சணம் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு. ஏன்னா காந்தி சொல்லுவது திருடனுக்கு வயிறு இல்லையாம்பா. அதனால அப்படியெல்லாம் சோஷியல் ஒர்க்கு நடந்தது. இவா நிறைய டெவலப் பண்ணால். பெரியவாளும் எனக்கு சொன்னபோதே லௌகிக வித்தியா இருந்தால் தான் பரிமளிக்கணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நடுப்புறவே எல்லாருக்கும் கணக்கு சொல்லிக் கொடுத்து சிஏ பண்ணணும், அவாவா தன் காலில் நிற்கணும், வைத்தியகாலில் இல்லைன்னா கோரிக்க மாட்டான்னு பெரியவாளும் சொல்லிருக்கா. அந்த ஸ்கீமை நிறைய டெவலப் பண்ணேன். இது பெரிய காலத்தில் ரொம்ப நல்லா டெவலப் ஆச்சு. அத்தியனம் பண்ணுறவாளும் நிறைய வந்தால். பாலபிரிவா காலத்தில் இப்போ சொல்லவே வேண்டாம். ஆன்லைன் பேசிஸ் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரி எல்லாம் உண்டோ அப்படியெல்லாம் பண்ணணும். ஆனால் பழைமையை விடப்படாதுங்கிறதுக்காக அதோடு சேர்த்து பண்ணுறதான ஒரு ஆச்சரியம் இருக்கே. இது மூணையும் பார்க்கும்போது ஒன்று நன்னா டெவலப்பர். வேதம் டெவலப் ஆகிருக்கு, சாஸ்திரம் டெவலப் ஆகிருக்குங்கிறதுக்கு உதாரணம், அன்னைக்கு பெரியவா இருந்த காலத்தில் 50 கனபாடிகள் தான் நம்ம ஸ்டேட்டு பூரா. இன்னும் சொல்ல போனால் இந்தியா பூரா கனாந்த சொல்லுவா. இன்னைக்கு இந்தூரில் 400 பேர் இருக்கா. அதுவும் யஜுர்வேதத்தில் இருந்தா, இப்போ ரிக்வேதத்தில் 200 பேர். அப்போது ஹையர் ஸ்டடியாவோட கனம் வரைக்கும் நடக்கிறதுன்னா அவர் ஆரம்பித்தார் வித்தை. அது எப்படி டெவலப் பண்ணலாமோ பண்ணி அவளுக்கு சொல்லி காலத்துக்கு தகுந்த மாதிரி அவளை கௌரவிக்கணும்னு தானும் கௌரவித்து அவளுக்கு வருமானம் நன்னா ஆகும்போது தான் அது வளருது. அப்படிங்கிறதுல ஆச்சரியமாக இருக்குது. வேத பாஷ்யம் பெரியவா ஆரம்பித்தது டெவலப் ஆனது புதுப்பிரிவாளும் பாலப்பிரிவாள். நான் மேலே வந்ததுக்கப்புறம் நின்று போன தம்பள்ளியும் கொண்டு சொல்லி நிறைய ஸ்டைமெண்டெல்லாம் கொடுத்து 28 பேர் இப்போ ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேத பாஷ்யம் ரத்தம் பாஸ் பண்ணவா. எங்கள் அப்பா அவனுடைய 100ஆண்டு விழாவில் தான் நடந்து முடிஞ்சது. அவள் 1 லட்சமாவது கொடுக்கணுன்னு அன்றைக்கி பெரியவா சொன்னான்னு நான் சொன்னதை மடத்து மூலமாக இப்போது யார் பாஸ் பண்ணாலும் 1 லட்ச ரூபா கொடுக்குறான். 1 லட்சங்கிறது நிஜமாக போகிற 14 செமஸ்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த 14 எங்கிட்ட உட்காந்து பெரியவா கேட்டு பரீட்சாதிகாரியை வர சொல்லி பரீட்சையில் சில குளறுபடிகள்லாம் நடக்கிறதே அதெல்லாம் இல்லாமல் பார்க்கணும்னு சொல்லி அதெல்லாம் பல விஷயம். எவ்வளவோ சமாச்சாரங்களில் இன்றைய தினம் 3 பேரோட அப்படி ஒரு அழுத்தமாக பழகிறதுக்கு தெய்வ அனுகிரகம் நடந்திருக்கு. அவள் ஆச்சரியமான காரியங்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் நடந்து கோனையுமே வேதிகா ஸ்வர் அப்படிங்கிற மாதிரி நவீன சாதனங்களை உபயோகப்படுத்துறதுங்கிற வசதி வந்ததுனால
நம்ம ஊரில் இருக்க முடியலையேங்கிற நிலைமையில் ஃபாரின் போனவாழ ஃபாரினே போகக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் அந்த சமாச்சாரங்கள்லாம் விட்டு எங்கே இருந்தாலும் நம்ம தர்மத்தை பண்ணணும்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஆனால் பாலப்பிரிவாளோட விசேஷம் ஃபாரின்லேயே இருக்கிறவாள்னா இங்கே வாங்குவோன்னு சொல்லி பல பேர் வந்துட்டுருக்காரு. அது எனக்கு நன்னாவே தெரியும். பல ஸ்கீம் வச்சுருக்கா. அதனால என்ஆர்ஐ ஆரம்பித்து பெரியவா காலத்தில் வேறு விதமாக போகாதேன்னு சொன்னால் அது கேட்க மாட்டான். போன வாழை எப்படி சொல்லாமோ சொல்லி இங்கே வந்து ஷைன் பண்ணுறவா எனக்கு தெரிஞ்சு பல பேர் வந்துட்டுருக்கா. பல அந்த அளவுக்கு அதை பண்ணி நீ அங்கே போய் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு அப்புறம் நம்ம ஊருக்கு வந்து டெவலப்பெல்லாம் இங்கே பண்ணணும். எவ்வளவு தீவிரமாக சுதேசத்தை பற்றி சொல்கிறாங்கிறது பாலபெரிவாளை பற்றி தனியாக சொல்ல வேண்டிய விஷயம். இப்படி 3 பெரிவாளும் மும்மூர்த்திகளாக இருந்த அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயம். டைம் மாறும்போது எப்படி சொன்னால் நடக்குமோ அப்படி சொல்கிறதுங்கிற நிலைமையில் இது வந்துட்டுருக்கு. அதனால தான் ஆதிசங்கரர் 3 வேதங்களாக ஒரே வேதம் ரிக்வேஜஸ்ஸாமாக இருக்கிறது போல ஆதிசங்கரர் இன்றைக்கும் சந்திரசேகர சரஸ்வதி, ஜெயந்த சரஸ்வதி, சங்கர விஜயன் சரஸ்வதி என்ற 3 பேரில் இருந்துட்டு உலகத்தை புனிதமாக்குகிறார். காமாட்சி பூஜை பண்ணி கொண்டுன்னு ஒரு ஸ்லோகம் பெரிவா பண்ணினான். 3 பேர் இருக்கிறச்சே பண்ணிது. அப்படி தான் நாம் பாவனை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என் பேரனுக்கு பல விஷயங்கள்லாம் இப்போ தெரிஞ்சு பெரியவா வந்து பிஹெச்டி நம்ம முதல்ல வாங்கின போது முள்ளவாசம் வந்தான்னா டாக்டர் வந்தானோ ஜாடையில் பேசுறது என்ன சொன்னாலும் புரிய மாட்டேன். மேட்டு கண்மாள் பிள்ளை வந்திருக்கான்னு சொல்லும். முதல்ல வேதம் படித்து சாஸ்திரம் படித்து அப்புறம் மெட்ரிகுலேஷன் சொல்லி தான் வந்தேன். என்ன அனுபவம் சார் சொல்லவே முடியல. அப்படியாகலாம் சொல்லி என்கரேஜ் பண்ணுறதுன்னா பெரிய விஷயம். ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. நாமெல்லாம் அவள் கைங்கரியம் பண்ணி அதில் போனோமேனால் நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும்னு சொல்லி நான் இதை இந்த மாதிரி பெரியவாளுக்கு எனக்கு பெரியவாள்கிட்ட இருந்ததான அனுபவங்களை சிலதை பகிர்ந்துட்டேன். இதை பண்ணுறதுக்கோ மேற்கொண்டு எப்பொழுதுமே என்ன ஒரு விசேஷமாக மேலே வளரக்கூடியதான ஒரு அன்பில் வச்சுருக்கிறதுக்கோ நான் பாலப்பெரிவாளுக்கு அந்த கூட நமஸ்காரங்களோடு இதை பூர்த்தி பண்ணிக்கிறேன்.